பரத முனிவர் கோபமடைந்தார். தேவலோகத்தின் கடமையை மறந்து மண்ணுலக மனிதனை நினைத்த உனக்கு இங்கே இடமில்லை. நீ பூமிக்கே செல், ஒரு மனிதனை மணந்து வாழ் என்று சாபமிட்டார். அது ஊர்வசிக்கு சாபம் அல்ல, வரமாகவே தோன்றியது. ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது. எந்த நாள் புரூரவன் உனக்கு பிறக்கும் மகனை பார்க்கிறானோ அன்றே நீ மீண்டும் சொர்க்கம் திரும்ப வேண்டும். பிரிவு என்ற நிபந்தனையோடுதான் அந்த காதல் பூமிக்கு வந்தது. பூமியில் கந்தமாதன மலைச்சாரலில் அவர்கள் வாழ்க்கை தொடங்கியது. அரண்மனையை விட்டு, அதிகாரத்தை விட்டு, இயற்கையின் மடியில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கு காலங்கள் கரைந்தன. புரூரவன் ஊர்வசியின் அன்பில் தன்னை மறந்தான். அவள் அவனுக்காக தன் தேவதை அந்தஸ்தை மறந்தாள்.